ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ மாடல் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நல்லா படித்து வச்சுருங்கப்பா. மெயின் மெட்ரிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. நம்ம போடக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பரையும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க அதில் போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப சான்சஸ் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அதாவது டு விச் கண்ட்ரி டிட் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் பிலாங்? செகண்ட் ஒன், யூஎஸ்ஏ பிரசிடென்ட் who let down 14 points in யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா was dash? தேர்ட் ஒன், ஹிட்லர் யாரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? அதாவது who were mainly prosecuted by Hitler dash? ஃபோர்த் ஒன், வங்க பிரிவினை எந்த நாள் நடைமுறைக்கு வந்தது? when did partition of Bengal came into effect? ஃபிஃப்த் ஒன், which was established by the Justice Party for the selection of government of officials. ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன், இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா இஸ் டேஷ். செவன்த் ஒன், ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். த சாயில்ஸ் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் ஆர் டேஷ். எயித் ஒன், இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமிஷன்ட் இன் இந்தியா டேஷ். நைன்த் ஒன், எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது? அதாவது விச் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட்ஸ் டோர் டு டோர் சர்வீசஸ் டேஷ். டென்த் ஒன், கீழ்கண்டவற்றில் அரேபிக் கடலில் கலக்கும் ஆறு எது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் இன்டு அரேபியன் சி? லெவன்த் ஒன், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அதாவது ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட்? டுவெல்த் ஒன், த கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த யூனியன் இஸ் டேஷ். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? தேர்ட்டீன்த் ஒன், இந்தியாவில் காலனியதிக்க வருகை டேஷ். காலனியல் அட்வென்ட் இன் இந்தியா டேஷ். ஓகே, ஆன்சர் செக் பண்ணி வச்சிங்கப்பா. ஃபோர்டீன்த் ஒன், இந்தியாவை உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவடைய செய்தது? விச் ரிவல்யூஷன் வாஸ் பார்ன் இன் இந்தியா பேவிங் வே ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் ப்ரொடக்ஷன்? ஓகேங்களா. ஸோ இது ஒரு பகுதி 2. ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் தயவு செஞ்சு எல்லா 2 மார்க்ஸும் நல்லா படிச்சு வச்சிருப்பேன். அடித்து சொல்கிறேன், இது வந்து பல கேள்விகள் அப்படியே வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா ரெஃபர் பண்ணி வச்சிங்க மாடல் பேப்பர் வச்சுட்டு. 15th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் பதுங்குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? வாட் யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? 16th ஒன், முத்து துறைமுக நிகழ்வு விவரி. டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். 17th ஒன், களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது? வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் களக்காடு? 18th ஒன், ஒத்துழைமை இயக்கத்தை காந்தியடிகள் ஏன் திரும்ப பெற்றார்? வை டிட் காந்தி வித்ரா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்? 19th ஒன், திருநெல்வேலி எழுச்சி பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். 20, தக்கான பீடு பொம்மை குறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த டெக்கன் பிளாட்டியூ. 21, இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் யாவை? நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா. 22, வளம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? டிஃபைன் ரிசோர்சஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். 23, தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா. 24, இரண்டாவது பசுமை புரட்சி பற்றி நீவர் அறிவனையாது? வாட் யூ நோ அபவுட் த செகண்ட் கிரீன் ரிவல்யூஷன்? 25, நீதி பேராணை என்றால் என்ன? வாட் இஸ் ரிட்? 26, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? 27, நாட்டு வருமானம் வரையறு. டிஃபைன் நேஷ்னல் இன்கம். 28, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்? ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப நல்லா படிச்சு வச்சிங்கப்பா. மறுபடியும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பகுதி 3 பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 5 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா பக்கா படிச்சு வச்சுருங்க சரிங்களா. ஸோ 29 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிரப்பக. ஸோ ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்ட ஆண்டு டேஷ். காந்தியடிகளின் அரசியல் ஒரு டேஷ் ஆவார். அரசியல் குரு டேஷ் ஆவார். ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஷிடம் கொடுக்கிறார். டேஷ் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. 5th ஒன், சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபோர்ஸ்ட் வார் ஆன் சைனா இன் த இயர் டேஷ். காந்தி ரிகார்டட் டேஷ் ஆஸ் இஸ் பொலிட்டிக்கல் குரு. தேர்ட் ஒன், கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சரண்டர்ஸ் இஸ் ரெசிக்னேஷன் டு டேஷ். Fourth one, the burden of the dash tax cannot shifted to others. Special economic zones policy was introduced in the dash. ஓகேங்களா. 30, ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சலைஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை விவரி. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெசல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. 31, 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கும். டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century.
32 வேறுபடுத்துக. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், வானிலை மற்றும் காலநிலை. காரணம் கூறுக பொறுத்த வரைக்கும் வட இந்திய ஆறுகள், வற்றாத ஆறுகள். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெதர் அண்ட் கிளைமேட்டு. நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல் வந்து கிவ் ரீசன். ஓகேங்களா. 33ல் 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணங்களை குறித்து ஆராய்வும். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ரிவல்ட் ஆஃப் 1857. 34 தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி. கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. 35 பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? ஏதேனும் 2 பல்நோக்கு திட்டங்களை பற்றி எழுதுக. வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. 36 இந்திய காடுகளை பற்றி விவரிக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பா. டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. நல்லா படிச்சு வச்சிருங்க. 37 இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 38 முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. அதாவது வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. 39 நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். 40 சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேங்களா. ஸோ டைம் லைன் சேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1930 முதல் 1950 வரைக்கும். ஸோ 1930 1950 வரைக்கும். ஓகேங்களா. 42ல் வந்து பார்த்திங்கன்னா மேப்பு. ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மேப்பை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிரேட் பிரிட்டனு, செர்பியா, ஜெர்மனி, ரஷ்யா, ஹீரோஷிமா. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 4 பார்க்கலாம். ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 43 வந்து பார்த்திங்கன்னா காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராய்க அல்லது தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதவும். Critically examine the civil disobedience movement as the typical example of Gandhian movement, or attempt an essay on the foundation and development of Renaissance in the 19th century. ஓகேங்களா. ஸோ அதேபோல் 44 ஸோ இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, நர்மதா ஆறு, வட சர்க்கார், இரும்பு தொழிலகம் ஏதாவது ஒன்று, பெட்ரோலியம் கிடைக்கும் பகுதி, மின்னியல் தலைநகரம் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களையும் காவேரி ஆறு, தொட்டபெட்டா சிகரம், ஜவ்வாது மலை, கரும்பு விளையும் பகுதி, சென்னை துறைமுகம், மேட்டூர் அணை, காவேரி டெல்டா பகுதி, கோயம்புத்தூர் பீடபூமி. ஸோ அப்படி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேப் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸு, இந்த பக்கம் டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மோன்சூனு, ரிவர் நர்மதா, நார்த்தன் சர்க்காரு, ஐயன் இண்டஸ்ட்ரி எனி ஒன்று, பெட்ரோல் ரீஜனு, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ தமிழ்நாடு மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர் காவேரி, தொட்டபெட்டா பேக்கு, ஜவ்வாது ஹில்ஸு, சுகர் கேன் க்ரோயிங் ஏரியா, சென்னை ஹார்பரு, மேட்டூர் டேமு, காவேரி டெல்டா ரீஜனு, கோயம்புத்தூர் பிளாட்டி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மேப் பிளேசஸ்ப்பா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸ் நல்லா பார்த்து வச்சுருங்க, கொஸ்டின் நல்லா படித்து வச்சுருங்க. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக பல மாவட்டத்தில் நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி வச்சு நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி வீடியோ போகிறப்ப ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கானது இன்னும் சில நாட்களில், அதாவது February 1 பார்த்தீங்கன்னா அப்லோட் செய்யப்படும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பக்காவாக படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நம்ம பசங்க தாறுமாறு தக்காளி சோறு சொல்கிற அளவுக்கு மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.